நீங்கள் பாப்தாதாவின் மூலமாக ஆஸ்தியை அடைகிறீர்கள். இந்த ஆஸ்தி உங்களை பாலனை செய்கிறது. இதில் எந்த கடினத்தன்மையும் இல்லை. இந்த பாலனையில் எந்த ஒரு கடினத்தன்மையும் இல்லை. இரண்டே வார்த்தைகளின் படிப்பு. ஆசிரியர் ரெண்டே வார்த்தை தான் படிக்கணுமா? இந்த ஆஸ்தி கிடைக்கிறதுல எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. சத்குருவோட பிளெஸிங்ஸ் கிடைக்குது. அந்த ஆஸ்தியை நம்ம பாலனை பண்றதுல பலகீனம் இருக்கிறதால பலகீனம் இருக்கிறதால சகஜத்தை கடினமாக மாற்றி விடுகிறார்கள் குழந்தைங்க. Om Shanti, everyone. Om Shanti. Everyone looks very, very happy. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? Comes from lightness. மகிழ்ச்சி Comes from our truth and simplicity. லேசா இருக்கிறதால Yes, but லேசா இருப்பது நம்மளோட சத்தியம் மற்றும் எளிமைத்தன்மையில the mind is simple. எவ்வளவு நம்ம மனசு எளிமையா இருக்கிறதோ அவ்வளவு மகிழ்ச்சி. So what is Satoguna about? Is this light? சத்தோகுணம் என்றால் என்ன? இந்த லேசான தன்மை. And a very, very simple. சத்தியத்தின் ஆதாரத்துல லேசாக இருப்பது. Because sometimes everything is so simple and easy, we make it complicated. Make it difficult. சில நேரத்துல எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கு, நாம தான் அதை காம்ப்ளிகேட் பண்ணுவோம். Depends on each one of us. தனிப்பட்ட முறையில நம்மளை பொறுத்த ரஜோகுணத்துல நம்ம காம்ப்ளிகேட் ஆகிக்கிறோம், கஷ்டமா கேட்போம். உங்களோட எண்ணங்கள் எப்போதுமே அப்படிதான் இருக்கு. ரஜோகுணத்துல சத்தோகுணத்துல உள்ளுக்குள்ள ரொம்ப அமைதியா இருக்கிறோம். அவசியமான எண்ணங்கள் மட்டும்தான் வருது. எல்லாமே ஈஸியாக இருக்கிறது, எல்லாமே பாசிபிளா இருக்கு. நம்ம மனசுல இருக்க அந்த கலப்படம் நீக்கப்படுகிறது. இரும்பு யுகம், செம்பு யுகம். So how to internally always just focus on, I have to remember Baba. எப்பொழுதுமே நான் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் என்பதுதான் ஞாபகம் வச்சு. As soon as you find that either you are not clear in thinking or you thinking too much, I have to. உங்களுக்கு புரியுது உடனே. Because if you ஏதோ குழப்பம் இருக்கு, ஏதோ நான் சரியா சிந்திக்கல அப்படின்னா உடனே பாபா ஒண்ணு நினைக்கணும்னு ஞாபகம். இப்ப நீங்க தொலைஞ்சு போயிட்டீங்க, தொடர்ந்து வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க, அப்ப எங்க போகணும்னு தெரியல. அதே போல மனசும் அப்படி
மனசு வந்து வெவ்வேறு As soon as I feel டைரக்ஷன்ஸ் it's not எடுத்துக்குது. in right direction, I இப்போ say, நம்ம "Shri, போறது சரியான டைரக்ஷன் இல்லை அப்படின்னா அங்க அப்படியே நின்றுட்டு என்ன டைரக்ஷன் கண்டுபிடிச்சு போகணும் இல்லையா? whatever you were வண்டி thinking, அங்கேயே நிறுத்திடுவோம் இல்லையா? pause there. அதே போல And then, of சிந்தனையை course, அங்கேயே you நிறுத்தி start thinking again, but not keep continuing. நீங்க திருப்பி It's சிந்தனை very, very beautiful ஆரம்பிக்கிறப்போ அதே exercise. அதே அதே பாதையில Whenever சிந்திக்க I கூடாது. find I'm not able to decide something, even இப்போ if ஏதாவது I நான் make it, முடிவு செய்ய முடியலன்னா instead of deciding, wrong, it is better not to decide. No? And then when you're நான் in நிறுத்திடுவேன், யோசிக்கிறத நிறுத்திடுவேன். தப்பான முடிவுகளை எடுக்காம இருக்கிறது நல்லது இல்லையா? தவறான முடிவுகளை எடுக்காம முடிவு எடுக்காம இருக்கிறது எவ்வளவு பரவாயில்ல. So the Rajogun definitely is kind of heavier. ரஜோ குணம் அப்படின்றது கொஞ்சம் சுமை நிறைந்தது தான். நான் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இந்த இதை போல நீங்க ஒரு நல்ல நினைவுல இருக்கக்கூடிய பயிற்சி கிடைக்கும். அதுவும் முக்கியம். அதே போல இன்னொரு பக்கம் வந்து நம்ம தேவையில்லாத அடிஷனலா யோசிக்க மாட்டோம். அந்த மாதிரி எண்ணங்களை வந்து நாம ஏன் சிந்திக்கணும், அதை நான் ஏன் பரப்பணும், அதை விட்டுடுங்க. But why not somewhere we find that mind is not in a good stage? இப்ப சக்திகளை நாம உபயோகிக்கணும். Don't think. சிந்தனை செய்யாதீங்க. Two stages where டோன்ட் திங்க்னா ரொம்ப யோசிக்காதீங்க. சத்தோகுணம் அப்படின்றது வந்து நீங்க உங்களோட மகிழ்ச்சியை ஒருத்தவங்க பகிர்ந்துக்கிறது. சில நேரத்துல நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க, சில நேரத்துல நீங்க மகிழ்ச்சியை உருவாக்கணும். இப்ப நம்ம பேசுறது, நம்ம திருஷ்டியை பரிமாறிக்கிறது, நம்ம இருக்கிறது, நம்மளோட துணை எல்லாமே மகிழ்ச்சியானதாக இருக்கும். எப்பவுமே அது போல இருக்காது இல்லையா? நமக்கு கெப்பாசிட்டி இருக்கு இல்லையா கிரியேட் பண்றதுக்கு. So what is right thing to create? A lovely atmosphere, light atmosphere. அன்பான ஒரு சூழ்நிலை, வாயுமண்டலம், இலகுவான ஒரு வாயுமண்டலத்தை உருவாக்கணும். எந்த சமயமா இருந்தாலும், நாம எதை பத்தி பேசுறோமா இருந்தாலும், ஒரு நல்ல விஷயத்த பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னா அந்த வாயுமண்டலமே ரொம்ப சுமையானதாக ஆகிவிடுது. அதனாலதான் நான் எப்படி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. எல்லோருக்கும் ஒரு பலகீனம் இருக்கு. நீங்க ஒருத்தவங்களோட பலகீனத்தை பார்க்கும்போது உங்களோட பலகீனம் வந்து ஏமாச்சாது, மத்தவங்களோட பலகீனத்தை பார்க்கும்போது நம்மளோட பலகீனங்கள் ஏமாச்சாது. நான் என்ன பண்ணணும், பாபாவோட குழந்தைங்க, அவங்க நம்மளோட சகோதர சகோதரிகள், நான் இறக்க குணத்தோட இருக்கணும். அதுதான் அன்பின் சொரூபம். கருணை உள்ளத்தோட இருக்கணும். அழகா இருக்குது அந்த மாதிரி சில கருணை இயற்கையான வார்த்தைகளை வந்து அவங்களுக்கு போய் சேரும். அது அவங்களோட உற்சாகத்தை மேம்படுத்துது, அவங்களுக்குள்ள அன்பு வந்து அதிகமாகுது. அவங்க அப்புறம் புருஷார்த்தம் பண்றாங்க, அவங்களோட சிந்தனை செய்கிற திறன் வந்து அதிகமாகுது. யாரோ சொல்றாங்க நான் சப்போர்ட் எடுத்துக்கிறேன், வேற யாரோ சொல்றாங்க நம்ம சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க உங்களுடைய நேச்சர் ஆக்கி அப்பதான் உங்ககிட்ட இருந்து மத்தவங்க கொடுக்கணும். அப்பதான் வந்து மத்தவங்க உங்களுக்கு வந்து அதை எடுத்துக்கணும், இந்த உதவி எடுத்துக்கணும். பிரம்மா பாபா எப்பவுமே எதுவுமே பேசாம
vibrations of எல்லோருக்கும் light field. அவரிடம் வந்து அன்பு தான் So we கிடைச்சிருந்தது, used to call Brahma Baba as ஒளி மற்றும் சக்தி moving கிடைச்சிருந்தது light and எல்லோரும் light field. எல்லோருக்கும். இப்ப நாம சொல்லிருந்தோம் That இவர்தான் was created நடமாடக்கூடிய in memorial law. லைட் ஹவுஸ். So experiment, we all can experiment this. யோசிச்சு பாருங்க, I சோதிச்சு observe that பாருங்க, this is not right, or there could be better, or this person சரியா is better. தவறான்றது இல்ல, But if we go இன்னும் நல்லா பண்ணலாம். till I find internally that I become weak. I don't know how many of you realize, but நம்ம for உள்ளுக்குள்ள சில விஷயங்களை little more, யோசிச்சு பார்க்கலாம் yeah, அப்படின்னா one நாம become பலகீனம். aware. But then if you keep ஒரு going விஷயம் on, வந்து then நாம internally you start feeling அவ்வியக்தமாகுது. you losing your power also. So it's very, very interesting that unless we ரொம்ப share இன்ட்ரெஸ்டான விஷயம். our love, இப்ப நம்மளோட அன்பு power, மற்றும் லேசான we தன்மை will மற்றும் also சக்தி, become the victim of the weaknesses. நாமளும் மற்றவங்களோட குறைய பார்க்கும் பொழுது நாம See பலகீனத்துக்கு how you can அடியை help பட்டு souls. பலகீனத்துக்கு பலியாய். Not see if you keep making aware to that soul. Look, you have நீங்க this, you do திருப்பி that, you. So what happened? That soul இந்த becomes விஷயத்தை very much ஞாபகப்படுத்தணும்னு aware, அவசியம். and that awareness is not healthy. இப்ப நீங்க அந்த ஆத்மாவுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க, அந்த பாருங்க உங்ககிட்ட Listening to Sister Gary's ஞாபகப்படுத்துறீங்க. revision of Murli. So she gave answer for weakness and however compassion can help. அந்த ஆத்மா அதுல அப்புறம் அது ஞாபகப்படுத்திட்டே இருந்தா அந்த ஆத்மா செயல்படுறதை நிறுத்திடுது இல்லையா, பலகீனமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. Removing weakness, but what about cultivating virtues? ஜெயந்தி பேன் அவங்களோட ரிவிஷன்ல சொன்னாங்க, Let's say if I நீங்க feel எப்பவுமே வந்து பலகீனத்தை பத்தி அவங்க weakness விளக்குறப்ப is பலகீனத்தை love போக்கத்தை or பத்தி தான் issues, சொல்றீங்க. right? நீங்க எப்ப குணங்களை நிறைச்சு தப்பு அப்படின்னு கேட்டாங்க. So I'm cultivating this new sanskar. நான் இந்த புதிய சமஸ்காரத்தை எனக்குள்ள வளர்த்துக்கிறேன். மற்றவங்களோட அவகுணத்தை பார்க்கறது அதுவும் நம்ம விட்டு போயிடும். When I came in Gyan, I just thought it's a lot of pressure all the time to think I want to do this, I don't have to do this, and this and that. So I thought I will do what I have to do. I always remind நான் myself புரிஞ்சுக்கிட்டேன் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனா நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன செய்யணுமோ அதான் செய்யணும். and automatically எது when செய்யணும்னு எனக்கு தோணுதோ எது சரியோ அது நான் செய்யணும். நான் என்ன பண்ணேன், with virtue, இந்த சமஸ்காரங்களை இந்த குணங்களை எனக்குள்ள தாரணையாக sometimes ஆரம்பிச்சிருச்சு. you look back and say, oh my, this weakness is gone, I didn't know, I இப்ப never. நான் திரும்பி பாக்குறேன், ஓ இந்த பலவீனம் எனக்குள்ள அது போயிடுச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த கொஞ்ச நாள் அந்த திருடத்தன்மையின் மூலமாக நம்ம அதை கடந்து போயிட்டோம். What Baba wants us to become is sato, sato. ஜென்ட்லா ராயலா நாம வந்து இந்த வீக்னஸ் முடிச்சிடணும். சில நேரங்களுக்கு சத்தியுகத்துல கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த அன்பு இருக்கு, இன்னொருத்தவங்களுக்கு அந்த அமைதி நல்லிணக்கம் நிறைஞ்சிருக்கிறது, இறக்க உள்ளமுடையவர்களா இருக்கிறாங்க, பகிர்ந்து கொள்கிறார்கள். சத்தியுகத்தை இமேஜின் பண்ணுங்க. இப்போ கருணை உள்ளத்தோட இருக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். So how do I become sato? Of course, எப்படியா சத்துவ ரூபத்துல இருக்கிறது? By inculcating some virtues so that நாம நல்ல குணங்களை தாரணை செய்வதன் மூலமா தான் இந்த சத்துவ குணத்துல இருக்கு. You try to protect, you try to save, you try to cooperate, you try to help. நீங்க பாதுகாக்கிறீங்க, நீங்க ஒத்துழைக்கிறீங்க. Mercy is something like, okay, I feel mercy on this soul. மர்சின்றது இந்த ஆத்மா மேல எனக்கு கருணை இருக்கிறதுன்னு சொல்றது அது வேற. கம்பேஷன்ன்றது வேற. மர்சின்றது அவங்களுக்காக வருத்தப்படுறது. Better, but then compassion as love, kindness,
forgiveness, கம்பேஷன்ன்றது அன்பு இருக்கிறதுல, kindness, இரக்கம் இருக்கிறது, forgiveness. கருணை Many இருக்கிறது. qualities of sharing comes when there is compassion. I remember கம்பேஷன்ற வார்த்தை ரொம்ப when அழகான during வார்த்தை. corona இந்த began கொரோனா to சமயத்துல say, because when people have lost karuna, நான் எப்பவுமே சொல்லுவேன், கருணை இழந்ததால தான் இந்த கொரோனா வந்துருச்சு. destroy animals, destroy nature, destroy this. So, இந்த இயற்கைய எல்லாத்தையும் அழிச்சு அழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. So what will happen then? அப்ப என்ன நடக்குது? Lost, then கருணை corona போயிடுச்சு, comes, right? கொரோனா வந்துருச்சு. I remember I wrote few points and I still say, have karuna, you won't get corona. நான் சில பாயிண்ட் எழுதியிருந்தப்பவே, நீங்க கருணையோட இருங்க, உங்களுக்கு கொரோனா வராது. Of our karmas come back, right? நம்மளோட செயல்களோட Want to just eat anyone பலன்கள் alive. திருப்பி வரும் இல்லையா? Or even out of greed, destroy nature. நம்ம இயற்கையை கூட பேராசையின் ஆதாரத்தால நம்ம வந்து அழிச்சிடுறோம். என்ன நடக்கும்? Lot of sufferings by nature. நிறைய துக்கங்கள் ஏற்படும். Many different ways sufferings will come. So when you have compassion, வெவ்வேறு வகையில துக்கங்கள் வரும். then you will experience that how all the time you have so much love. அந்த சக்தியை அனுபவம் செய்யும். எந்த சமயத்திலையும் உங்களுக்கு வந்து மிகுந்த அன்பு, உங்களோட அன்பு மற்றும் இரக்கம், உங்களோட திருஷ்டியின் மூலமா கிடைக்கக்கூடிய அன்பும் கருணையும் மற்றவர்களை ஈர்க்கும். அவங்க சொல்லுவாங்க, நான் பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க பதில், பொறுமையா இருக்க முடியாது. So sometimes we always think like I have to remove this, I have to get out of this, I have to change this habit, but what should I inculcate? சில நேரத்துல நம்ம அது இது பண்ணணும், இதை மாத்தணும் அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனா நாம என்ன தாரணை பண்ணணும் அப்படின்றது ஞாபகம். Of receiving, of inculcating. So Sunday is only one very important point which I haven't. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன தாரணம் பண்ணணுன்றதுல கவனம் கொடுக்கணும். இப்ப சண்டே முரளியில பாபா முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. அது வந்து வரதானங்களை தாரணை செய்வது, ஞானத்தை தாரணை செய்வது, குணங்களை தாரணை செய்வது. வரதானங்களை தாரணை செய்யறதுனா என்ன? And then I was thinking, what is inculcating? அந்த தாரணை பண்றதுனா என்ன நான் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். எல்லாத்தையும் தாரணை செய்யணும், என்னோடத்தையும் ஆக்கிக்கணும். Then first step is I think based on that blessing. I think based on that blessing. So through my mind, serving through the mind, I am sharing blessing with others. என்னோட மனதின் மூலமா நான் ஆசீர்வாதங்களை மற்றவங்க பகிர்ந்துக்கிறேன். And then in action also, I'm using that blessing. அந்த வரதானங்கள செயல்களாலும் நான் மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறேன். தாரணைன்றது வார்த்தைகள் மூலமா நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் உங்களுக்கு பாபா என்ன சொல்றாரு, நீங்க அனைத்து வரதானங்களும் செல்வமாயிடுங்க அப்படின்ட்டு. ரொம்ப ரிச்சான மற்றும் ராயலான அந்த ஒரு வரங்களை வழங்கக்கூடிய சொரூபமாக அந்த சொரூபத்தை அடையறதுக்கு ஒரு எளிய பயிற்சி. நம்மளோட ஹோம்ஒர்க் என்ன? நாம இரக்க மனமுடையவர்களாக இருக்க வேண்டும். கம்பேஷன் நிறைஞ்சவங்களா நீங்க கருணை அப்படின்னா என்ன? கம்பேஷனேட்.
என்றத So we புரிஞ்சுக்கலாம். think of his பாடி virtues, his powers, நீங்க அந்த குணங்களை அந்த his சக்திகளை presence in the mind. படிச்சு பாருங்க. And அப்புறம் உங்களோட மனசுல என்ன வருது? experience what is compassion. And you உங்களோட feel மனசுல compassionate. கம்பேஷன்னா So என்ன also do homework இத அனுபவம் பண்ணுங்க. inculcation of blessing. இப்ப நாம Becoming தாரணை செய்ய வேண்டும். siddhi வரதானங்களின் தாரணை செய்ய வேண்டும். also inculcation. சித்தி சொரூபம் ஆகி Om. வரதானங்களை தாரணை செய்ய வேண்டும். ஓம் சாந்தி. Om Shanti. Welcome to a big ஓம் சாந்தி. Adi Ratan, a rare jewel of great courage, நீங்க pioneering a path to the new world. இப்போ ஆதி ரத்னம் அந்த கதையில அந்த புக்ல இருந்து நம்ம கதைகளை பார்ப்போம். Our ancestors, நம்மளுடைய the மூதாதையர்கள் direct children of God, இறைவனின் நேரடி seated at the குழந்தைகள். foundation of the tree, இந்த கல்ப such விருட்சத்தின் that they அடித்தளத்தில் give அமர்ந்திருக்காங்க. power to every branch. மருந்து We இந்த முழு remember கிளை the மரத்துக்கு renunciation, கிளைகள் மூலமா சக்திகளை கொடுக்குறாங்க. tapasya, and tireless service, அவங்களோட தியாகம், தபஸ்யா மற்றும் presenting கலைப்பற்ற the சேவை most மூலமாக elevated gift from God, the original இந்த jewels கடவுள்கிட்ட இருந்து of கிடைச்ச the இந்த உன்னதமான Ratan. சக்திகளை கொடுக்குறாங்க. Being merged in God's love, Dadi Gange broke the locks, cut the bondages, கடவுளின் அன்பில் மூழ்கி இருந்து Yajna. கங்கை தாதி பந்தனங்களை In அறுத்து the early days, யஜ்யத்துல சரண்டரானாங்க. Dadi Gange பூட்டுகளை was உடைச்சி deeply touched பந்தனங்களை அறுத்து by the அவங்க யஜ்யத்துல atmosphere சரண்டரானாங்க. of கங்கை தாதி Om Mandali. இந்த வாத்தாவரணோட அட்மாஸ்பியர்ல ஈர்க்கப்பட்டு இங்க வந்தாங்க ஓம் After மண்டலிக்கு. some time, the அதுக்கப்புறமா anti-Om Mandali had சில grown நாள் its கழித்து power. ஓம் மண்டலின்றது Dadi சக்திசாலியான Gange's family இடமாயிடுச்சு. started to stop her from going to Baba. இப்ப தாதி கங்கையோட Dadi used to ஃபேமிலி say, வந்து அவங்கள போக விடாம I ஸ்டாப் can பண்ணிட்டே live இருப்பாங்க. without eating for many தாதி months, சொல்லுவாங்க, நான் but சாப்பிடாம கூட not இருந்துருவேன் live பல without நாட்களுக்கு, drinking this ஆனா ஞான nectar of பானத்தை knowledge. அருந்தாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. After many attempts to stop our Dadi Gange, her கங்கை தாதியை family நிறுத்த பல முயற்சி பண்ணிட்டு decided to get her married. அவங்கள திருமணம் செய்து வைக்க முடிவு Dadi பண்ணாங்க. constantly used to sing, தாதி வந்து I am the true Gyan Mira. எப்பவுமே பாடுவாங்க, நான் ஞானம் மீரா, உண்மையான ஞானம் மீரா, நான் எனக்கு வந்து கிரிதர் கோபால தான் ஒருத்தர், வேற யாரும் கிடையாது. நான் பாபாவை மனம் செய்து கொண்டேன், நான் எப்படி மற்றவங்க போயிட்டு வாழ முடியும் அப்படின்னு கேட்பாங்க, பாட்டு கேட்பாங்க தாதி. இதை கேட்ட பிறகு தாதியோட ஃபேமிலி அவங்கள ஒரு ரூம்ல வெளிச்சம் ஜன்னல் இல்லாத ரூம்ல போச்சு பூட்டினாங்க. தாதி அந்த அறையிலேயே 2 வாரம் உணவு இல்லாம தண்ணி இல்லாம இருந்தாங்க. அவங்க தொடர்ச்சியாக பாபாவோட நினைவுலேயே இருந்தாங்க. பாபா அவங்கள ஸ்ரீ கிருஷ்ணரோட காட்சிகள் மூலமா அவங்கள ஊக்குவிச்சாங்க, சந்தோஷப்படுத்தினாங்க.
After a few days, சில நாட்கள் this கழித்து message இந்த reached மெசேஜ் Sakar Baba in Om Mandli. சாக்கார பாபாவுக்கு வந்து சேர்ந்தது. Hearing ஓமண்டில this, இருந்து சாக்கார Baba பாபாக்கு sent இது Dadi கேள்விப்பட்டு Prakash பாபா Muniji with a பிரகாஷ் letter மணிதாதியா to Dadi Gange. பிரகாஷ் மணிதாதி கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து தாதி கங்கைக்கு அனுப்பிவிட்டாரு. Dadi Prakash Muniji used to அந்த climb to the terrace of the house தாதி and go பிரகாஷ் inside மணிதாதி the மாடி chimney மேல ஏறி without வந்து anyone அந்த knowing. புகை கூண்டு வழியா போய் யாருக்கும் தெரியாம She would give the letter to Dadi, பாபா கொடுத்த லெட்டரை தாதிக்கு fill her கொடுத்துட்டு with jewels of knowledge and come back. அவங்களுக்கு ஞான Just ரத்னங்களால like நிறைச்சிட்டு this, திருப்பி வருவாங்க. Baba sent many sisters with letters in those 2 weeks. அந்த 2 வாரங்கள்ல நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அவர் அனுப்பிச்சாரு. It was truly the scene of Ramayan, where all அது the ராமாயணத்தோட ஒரு sisters காட்சிகள் தான். became Hanuman அனுப்பப்பட்ட சிஸ்டர்கள் எல்லாருமே ஹனுமானா மாதிரி with one Rama. அவங்களுக்கு அந்த மெசேஜை After a கொடுத்துட்டு few weeks, வந்தாங்க. Dadi Ganges, இப்ப ராமரை வந்து longest சீதை கிட்ட sister and சீதையை வந்து mother, ராமர் had தொடர்புக்கு come ஏற்பாடு to செய்தாங்க. India from abroad. They saw the condition of Dadi and தாதியோட லௌகிக them சிஸ்டர் அண்ட் சகோதரர் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க வெளிநாட்டுல இருந்து. Dadi became liberated from இப்ப the அவங்க தாதியை bondages வந்து of relationships அந்த கண்டிஷன்ல இருந்து and விடுவிச்சாங்க. surrendered herself இப்படிதான் தாதி to வந்து the அவங்கள yajna. அந்த பந்தனத்துல இருந்து விடுபட்டு பாபாவோட யஜ்யத்துல Dadi சரண்டர் Gange, ஆக்கிட்டாங்க. along with கங்கை Dadi தாதி Manohar Indra, தாதி மனோகர்தி became மூலமா instruments 2 பேரும் in சேர்ந்து serving at the banks of river அவங்கதான் வந்து Yamuna and Ganga. யமுனை நதிக்கரையிலையும் கங்கை Baba நதிக்கரையிலும் சேவையை found both of them நடத்துறதுக்கு the purifiers ஒரு of கருவியா life. இருந்தாங்க. பாபா தான் அவங்கள வந்து அவங்கள தூய்மையாக்குபவர்கள் Once அப்படின்னு சொன்னாங்க. Baba sent Dadi Gange and Dadi தாதி கங்கையும் தாதி மனோகர்ஜியும் அவங்க ஜோத்பூருக்கு ஒரு சேவைக்காக அனுப்பிச்சார் பாபா. After serving there for a week, அங்கு they were ஒரு returning back வாரத்துக்கு to சேவை Agra. செய்தாங்க. As soon as they sat in the train, சேவை செய்துவிட்டு திரும்ப two அபுக்கு வந்து men கொண்டிருந்தாங்க. came over and அவங்க started to say, ட்ரெயின்ல உட்கார்ந்தோன்னே "You 2 have not shared 2 any மனிதர்கள் knowledge அவங்க with கிட்ட us. வந்து We want கேட்டாங்க, நீங்க என்கிட்ட ourselves எதுவுமே to பகிர்ந்துக்கலையே, listen to this knowledge. எங்க குடும்பங்களும் இதை Come to our கேட்கணும்னு home for நினைக்கிறாங்க, 2 days எங்க and வீட்டுக்கு serve வாங்க, them." 2 நாள் வந்து சேவை பண்ணுங்க அப்படின்னா Daddies replied, அது ரிப்ளை பண்ணாங்க, "We are returning now and நாங்க we இப்ப will வீட்டுக்கு come போயிட்டு some இருக்கோம், other time." அதுக்கப்புறம் வருவோம் இன்னொரு நாள் However, அப்படின்னாங்க. they did not agree and ஆனா they said, அந்த மனிதர்கள் அவங்க "The train சொன்னதை is still here. கேட்கல. We can ட்ரெயின் இங்க தான் cancel இருக்கு, the ticket." நம்ம டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு நாம போகலாம் அப்படின்னாங்க. They forcefully got daddies out of the train. அப்ப அவங்க தாதியை வந்து கட்டாயப்படுத்தி ட்ரெயின்ல இருந்து All இறக்கிட்டாங்க. right, let's serve them for 2 days and then return. இப்ப தாதி வந்து நினைச்சாங்க, ஓகே அவங்க 2 In நாள்ல அவங்களுக்கு horse-drawn பாலனை கொடுத்துட்டு நம்ம carriage, வீட்டுக்கு போகலாம். they were taking them towards their home. அவங்கள குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு தேர்ல அவங்கள வீட்டுக்கு கூட்டு போனாங்க. Looking at the road, daddies started to get suspicious and அந்த question. வழியை பாக்குறப்ப அவங்க This தாதிக்கு does சந்தேகம் not வந்தது. look அவங்கள like a கேள்விப்பட்டாங்க, regular path. இது சாதாரண வழியா மாதிரி தெரியலையே, Where is your home? எங்க இருக்கு உங்க வீடு They அப்படின்னு started கேட்டாங்களா to தாதி. say, "It's just about to come." சொன்னாங்க, ஏதோ வந்துருச்சு அப்படின்னாங்க. Daddy saw that it was a remote area and தாதி pitch பார்த்தாங்க, dark. இது ரொம்ப இருடி நிறைந்த இடம், Invoked her Shakti form ஏதோ and ஏதோ stopped the ரொம்ப carriage. தூரத்துல இருந்த தாதி வந்து அவங்களோட சக்தியோட ஸ்வரூபத்தை இமேஜ் பண்ணி அந்த வண்டியை நிறுத்திட்டாங்க. Daddy said, "Where is your family? எங்க உங்களோட ஃபேமிலி இருக்கு, Bring them here. நீ Then முதல்ல அவங்களை இங்க we கூட்டு வா, will come." அப்பதான் நாங்க வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. After looking at Daddy's power, இப்ப தாதியோட the சக்தியை 2 பார்த்து men இந்த 2 started to மனிதர்களும் point a gun towards them.
அவங்கள நோக்கி துப்பாக்கியை காமிச்சாங்க கோபத்துல. Daddy said, தாதி "We are சொன்னாங்க, not the ones to be scared of your அங்க gun." பயப்படுறவங்க கிடையாது. She was constantly in Baba's remembrance அவங்க தொடர்ச்சியா and பாபாவோட told the நினைவுலயே one இருந்தாங்க. riding the carriage to not to move from there. வண்டிய செலுத்துறவரை பார்த்து சொன்னாங்க, நீங்க அந்த இடத்துல Remained நகராத firm அப்படின்னு. in her Shakti form தாதி அந்த and சக்தி looking at சுரூபத்தை their நிலைச்சிருந்தாங்க. fearsome drishti, அவங்கள all the மூலம் men அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த instantly ran away. சக்திசாலியான திருஷ்டி வந்து 2 மனிதர்களையும் புறத்திடுச்சு. Baba became the canopy of protection. பாபா After that, ஒரு குடைநிழலா Daddy shared the பாதுகாக்கிற. incident with Baba. அதன் Baba பிறகு taught them, தாதி வந்து இந்த ஒரு such விஷயத்த challenges அவங்க கிட்ட will பாபா come. கிட்ட பகிர்ந்துகிட்டப்ப It is one of the பாபா forms of சொன்னாரு, Maya. இந்த மாதிரி விஷயங்கள் When எல்லாம் you உங்களுக்கு make வரலாம். decisions with foresight, you will be saved from such deception. இந்த இதெல்லாம் வந்து மாயையின் ரூபங்கள். This இப்ப is நீங்க how தூராந்தேசியா இருந்து Daddy முடிவுகள் எடுக்கும் பொழுது நீங்க continued to பாதுகாப்பா இருப்பீங்க. receive Baba's guidance to face இப்படிதான் many வந்து such challenges in the field of service. இதுதான் நீங்க வந்து சேவை செய்யணும் Daddy அப்படின்னு was புரிஞ்சுக்கிட்டு the தாதி main வந்து தொடர்ந்து சேவைகள் instrument in செய்யறாங்க. Uttar Pradesh தாதி தான் வந்து and also உத்தரப்பிரதேசத்துல ரொம்ப the முக்கியமான ஒரு national கருவியா coordinator இருந்தாங்க. of the religious wing. அப்ப மத Daddy நல்லிணக்கத்துக்கான flowed on the துறையோட field of தலைவியாவும் service இருந்தாங்க. like the true river of Ganga. She became தாதி an வந்து instrument கங்கை நதி போல போய் serving many எல்லாத்தோட lenient கலந்து people சேவை like பண்றாங்க. Shankaracharya. தாதி வந்து சங்கராச்சாரியார் மாதிரி She ஒரு truly மத குருக்களுக்கு was the சேவை செய்யறதுக்கு master கருவியா இருந்தாங்க. protector, the liberator, and the அவங்க purifier of this உண்மையாலுமே unlimited தூய்மை Yogya. நிறைஞ்சவங்களா யஜ்யத்தை பாதுகாக்கிறவங்களா இருந்தாங்க. கங்கை நதிக்கரையிலையும் யமுனை நதிக்கரையிலையும் சேவை செய்யறதுக்கு பாபா இவங்களையும் மனோதாரியும் அனுப்பிச்சார். धारणा की धरती हो तुम दादी माँ, ज्ञान की गंगा, योग की यमुना, ज्ञान की गंगा, योग की यमुना. Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti to all the images of Satagun. அனைத்து சதோகுணங்களின் சொரூபத்திற்கும் ஓம் சாந்தி. One of the points that Baba shared. பாபா இன்னைக்கு காலையில முரளியில ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னாரு. Who have come late. யார் லேட்டா வந்திருக்காங்களோ saying that day by day new points will emerge or deeper points will emerge. They can நாள் study that நாள் and go ahead of the older ones. புது பாயிண்ட் எமர்ஜ் ஆகும், ஆழமான பாயிண்ட் எமர்ஜ் ஆகும். நீங்க அதை கேட்டு முன்னாடி போகலாம். But one of the ways I felt is that every day in this Avyakti Parivar in the evening, so ஒவ்வொரு நாளும் are being clarified. இந்த மாலை நேரத்துல And in such இந்த அவ்யக்த பரிவாரத்துல நமக்கு நிறைய விஷயங்களை புரிய வைக்கிறாங்க. இந்த எளிமையான விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. நாம ரொம்ப வேகமா முன்னாடி போகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. என்ன சொல்றது தெரியல. பாபாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், டிராமாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், தீதிக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த அவ்யக்த பரிவாரத்துக்கு தேங்க்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். இன்னைக்கு பகிர்ந்த இன்னைக்கு பகிரப்பட்ட விஷயம் வந்து ரொம்ப ஆழமான விஷயம். மற்ற நாட்களை போலவே நாம எதை தாரணை செய்யணும்ன்றத கவனம் கொடுத்தா நல்லா இருக்கும். நாம அன்பு, மகிழ்ச்சி,
மற்றும் கம்பேஷனை பகிர்ந்துக்காம others. So it's so important that பகிர்ந்துக்கிட்டோம்னா my focus நாம is மற்றவங்களோட பலகீனங்களை நம்ம பலகீனங்களுக்கு பலியாக மாட்டோம். so tomorrow we'll practice நாளைக்கு நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுவோம்? compassion as our இந்த கம்பேஷன்ற குணத்தை நாம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இரக்கத்தன்மையின் சுரூபம். of compassion. And the drill, I the soul நான் ஆத்மா surrender my every moment, என்னுடைய ஒவ்வொரு every thought to Baba. சூழ்நிலையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் பாபாவுக்கு சமர்ப்பிக்கிறேன். பாபா மற்றும் நான் ஆத்மா இணைந்தே இருக்கிறோம். மனதின் சேவையின் மூலமாக நான் ஆத்மாக்களுக்கு எக்ஸ்ட்ரா சக்தியை கொடுக்கிறேன். சுப எண்ணங்களின் சக்தியை கொடுக்கிறேன். நம்ம இந்த ஹோம்ஒர்க் பண்ணுவோம், இந்த யோகா பண்ணுவோம். இரக்கத்தின் சொரூபம். I, the soul, surrender my every moment and every thought to Baba. என்னுடைய எண்ணம் மற்றும் சக்தி பாபாவுக்கு அர்ப்பணிக்கிறேன். Baba and I, the soul, are combined. பாபா மற்றும் நான் ஆத்மா இணைந்து இருக்கிறோம். Through Mansa Seva, I give souls extra power of my good wishes. மனதின் சேவையின் மூலமாக நான் ஆத்மாக்களுக்கு எக்ஸ்ட்ரா சக்தியை கொடுக்கிறேன். கூடுதலான சக்தியை கொடுக்கிறேன். சுப எண்ணங்களின் சுப ஆசைகளின் எண்ணங்களை கொடுக்கிறேன். I, the soul, surrender my every moment and every thought to Baba. என்னுடைய எண்ணம் மற்றும் சங்கல்பங்களை பாபாவிற்கு அர்ப்பணிக்கிறேன். Baba and I, the soul, are combined. பாபாவும் நான் ஆத்மாவும் இணைந்து இருக்கிறோம். Through Mansa Seva,
I give souls extra power of my good wishes. மனதின் மூலமாக நாம் ஆத்மாக்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கிறேன். சுப ஆசைகளை தானம் செய்கிறேன். Om Shanti.